கடகராசி சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை அஷ்டம சனி விடுதலையான பிறகு, அதாவது 8ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு நிறைய பேருக்கு மாற்றங்களை கொடுக்கல. நிறைய பேருக்கு அந்த கஷ்டங்கள் அப்படியே தான் இருக்கு. அஷ்டம சனி விடுதலையான பிறகு எனக்கு ஏதோ தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்ப்புகளும் இன்னும் பூர்த்தி ஆகலை. அந்த வேலை அப்படியே தான் இருக்குது. ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ண அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல. இன்னொன்று, வேலையில் எந்த வித மாற்றமும் கிடையாது. மேலதிகாரிகளோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வேலை பலு அதிகமாக இருக்குது. வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள். அதாவது எப்படியெல்லாம் அஷ்டம சனியில் கஷ்டப்படுத்திச்சோ அதே பிரச்சனைகள் இன்னமும் தொடருது. இல்லை ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது, பரவாயில்ல, ஆனால் முன்னேற்றம் இல்லை இப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும், நிறைய ப்ரெஷரை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கும், மன அழுத்தத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கும், இந்த கடகராசியில் அதுலேயும் சுக்கிரதசையில் சொல்லவே தேவையில்லை, சொல்ல முடியாத கஷ்டங்களை நீங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் ஏன் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது? ஏன்னா இது சந்திரனோட ராசி. இந்த ராசிக்கு சுக்கிர பகவான் கடுமையான பகை கிரகம். அதாவது சனி பகவானோட மோசமான பகை கிரகம் எது அப்படின்னாக்கா அந்த சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிரதசை வந்துச்சுனாக்கா நிறைய பொன்பொருள் சேர்க்கை, அதாவது ஆடை ஆபரணங்கள், நிறைய சொத்து பத்து, வண்டி வாகனம் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போவோம். சுக்கிரதசை அவருக்கு என்ன, அவனுக்கு சுக்கிரதசை அடிக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரியெல்லாம் சொல்கிறோம் பொதுவாகவே. ஆனால் இந்த சுக்கிரதசை இந்த ராசிக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணுதுன்னா, இது அவயோக தசை. ராசிக்கு 4 குடையவன் தசை, 11ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு, அதாவது சந்திரனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது, சுக்கிரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்கு. சுக்கிரதசையில் ஓஹோன்னு இருக்கிறாங்க, நல்ல வண்டி வாகன சேர்க்கை, வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதே அந்த சுக்கிர பகவான் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து அவங்க சுய ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல யோகத்தையே கொடுத்துட்டே வரும் இந்த சுக்கிரதசைங்கிறது. இந்த கடகராசியில 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், முதல்ல 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயசுல வரும் அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேல 20 வருடங்கள் சுக்கிரதசை நடக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து எவ்வளவு தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ, பூச நட்சத்திரம் அதாவது சனியுடைய நட்சத்திரம், அதன் கூட புதன் தசை 17 வருடங்கள் பிளஸ் 7 வருடங்கள் கேது தசை, அதன் பிறகுதான் உங்களுக்கு 20 வருடங்கள் சுக்கிரதசை. நீங்க எந்த வயசுல இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு இள வயசுலயே வந்துடும். 10 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது உங்க வயசை பொறுத்து, உங்க வயசுல என்ன வயசுல உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குது. இப்போ அந்த சுக்கிரதசையை மெயினா நீங்க வச்சுங்க, எப்படி இருக்குன்னு பாத்துங்க. நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல 3, 6, 10, 11 ஆகிய இடங்களை இருந்து தசை பண்ணிச்சுன்னா மிக சிறப்பு. 3, 6, 10, 11னாக்கா இந்த ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னாக்கா புதனுடைய வீடு, நீசமாயிடுவாங்க. அப்போ 3ஆம் இடத்துல நீசமாகி நீசபங்க ராஜயோகத்துல இருந்தாலும் கூடவே அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் புதன் இருந்தாலும், ஏன்னா 3 கிரகம் ஒன்னா சுத்திட்டே இருக்கு. அந்த சூரியன் கூடவே புதனும் சுக்கிரனும் ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க. இப்ப எப்படி பார்த்தாலும் ஒண்ணு பரிவர்த்தனையில வந்துடும். துளாராசியில புதன் இருந்தாலோ, இந்த கன்னிராசியில சுக்கிரன் இருந்தாலோ, இப்ப நீசமா இருந்தாலும் பரிவர்த்தனை ஆயிடும். அப்ப நீசத்துல வராது. இப்ப 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா அஷ்டம சனியில நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல இருந்தாலே அந்த நீசம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப சுக்கிரன் கொடுக்க வேண்டிய காரகத்துவத்தை பாதிக்கும். டோட்டலாவே சுக்கிரன் கொடுக்க வேண்டிய காரகத்துவம் டோட்டலா பாதிக்கும். சுக்கிரன் அப்படின்னாக்கா நிறைய அந்த ஒழுக்க நெறிமுறைகள்லாம் இருக்கு. ஒழுக்கம், திருமண வாழ்க்கை, திருமணத்துல நம்ம எப்படி இருக்கணும், இல்ல வெளி உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும், அது மாதிரி சுக்கிரன் கொடுக்க வேண்டிய பலன்கள் மொத்தமே பாதிக்கப்படும். நீசபங்க ராஜயோகத்தை பெற்றிருந்தால் பரவாயில்ல. ஆனா இடையில அஷ்டம சனி 7.5 சனி வந்துச்சுன்னா அது பிரச்சனைகள் கொடுத்துரும். எப்படியும் ஏதோ ஒண்ணு வந்துடும். ஒரு சில பேருக்கு 7.5 சனி வந்துடும், அப்படி இல்லைன்னா அஷ்டம சனி வந்துடும். இப்போதைக்கு அஷ்டம சனி போயிருக்கு உங்களுக்கு. இப்ப இது மாதிரி 3, 6, 10, 11 11ங்கிறது அவரோட இடம். அங்க இருந்தாலும் நல்லது செய்யல, இப்போ 3ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லது செய்யல, 4ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லது செய்யல. அப்ப எங்கதான் இருக்கிறது? சுபகிரக நட்சத்திரம் ஏறணும். மெயினா பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல இருந்தால், அதாவது ராசிக்கு 12ல இருந்தா 20 வருடங்களும் நல்ல பலன்களை கொடுத்துருக்கு. டோட்டலாவே அதுலயும் இளம் வயது காலகட்டத்துல வந்தா கூட ஒரு சில பேருக்கு 15, 16 வயசுலயே அந்த தசை ஆரம்பிச்சிடும். அதாவது சுக்கிரதசை ஆரம்பிச்சிடும். இப்போ ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 18, ஒரு 17, 18, 19 இது மாதிரி ஆரம்பிக்கும். இல்லை 16 வயசுல கூட ஆரம்பிக்கலாம் அந்த சுக்கிரதசைங்கிறது. அப்ப அந்த சுக்கிரதசை அந்த வயசுல என்ன பண்ணும்? சுக்கிரன் யோகாதிபதி கிடையாது, அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் தானே. 12ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா
அவர் ஆட்சி கிடையாது, உச்சம் கிடையாது அங்க அந்த சுக்கிரன். இருந்தாலும் புதனோட இருந்தாலும் சரி, புதனோட இல்லைனாலும் புதனோட இருப்பார், அநேகமா புதனோட இருப்பார். புதனோட பரிவர்த்தனை ஆயிட்டா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால், அதாவது வீடு கொடுத்த கிரகம் கூடவே இருந்தா இன்னும் சூப்பர். அது கூட வந்து இன்னும் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருந்தாலும் இன்னும் சூப்பர். 12ஆம் இடத்துல வந்து அந்த கிரகம் இருந்துச்சுன்னா, சுக்கிர பகவான் இருந்துச்சுன்னா 20 வருடங்களும் சிறப்பு. அஷ்டம சனி வந்தாலும் ஒன்றும் அசைக்க முடியாது, 7 சனி வந்தாலும் ஒன்றும் அசைக்க முடியாது, அந்த லெவலுக்கு தான் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூச நட்சத்திரமா இருந்தால் இன்னும் சிறப்பு. அது வந்து யோகாதிபதியோட நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல திருவாதிரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து அந்த நட்சத்திராதிபதி ராகு இருக்கார் இல்லையா, அவர் வந்து குருவோட வீட்டுல இருந்தா, இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய வீட்டுல இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து 12ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருந்து சிறப்பான யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கும். 3, 6, 10, 11 இருக்கலாம் அப்படின்றோம். இப்ப 6ஆம் இடம் அப்படின்னா அங்க பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் அந்த வயதுக்கு ஏத்த மாதிரி, இப்ப படிக்கிற காலகட்டமா இருந்தா பிரச்சனை வராது பெருசா. நீங்க தொழில் பண்றவரா இருந்தா கடனை கொடுத்துருக்கோம். 6ஆம் இடத்துல இருந்தா கடன் பிரச்சனை, அது இதுன்னு நோய் நொடி பிரச்சனைகள், வீட்டுல ஒரு சில பேருக்கு வழக்கு அது வரைக்கும் போயிருக்கலாம். இது வந்து நிறைய, இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் எங்கேயாவது கெடுக்கணும் அப்படின்றதுதான் பார்க்கும். நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்திருக்கேன். எந்த ஒரு அவயோக கிரகமும் 12ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அது சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அப்ப சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 18 இல்லைன்னா 16, 17 வயசுல, ஒரு 15 வயசுல கூட சுக்கிரதசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது, 8ஆம் இடத்துல, இப்ப ராசிக்கு 8ஆம் இடத்துல இல்லைனாக்கா 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் ராசிக்கு, அந்த இடத்துல இருக்கும்போது அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சனியோடைய பார்வை 3ஆம் பார்வையா சனி பகவான் பார்வை இந்த சுக்கிரனுக்கு படும். அப்போ உச்சமா இருக்கக்கூடிய கிரகம், இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த லவ் அது மாதிரி அது பிரச்சனைகளை கொடுத்து குடும்பத்தை விட்டு பிரிய வச்சு, அது திருமணம் அப்படிங்கிறது போயிட்டு அதில் போயிட்டு பந்தத்துக்குள்ள போயிட்டு நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் அது மாதிரி எல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு. அதாவது சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு வந்து உச்ச பலத்தை பெறக்கூடாது. உச்ச பலத்தை பெற்றாலும் சனியுடைய பார்வையில் இருக்கக்கூடாது. சனியுடைய பார்வைப்படும் போது அந்த தசா புத்தி அப்படிங்கிறது நடந்துச்சுனாக்கா அவயோக தசைக்கு உண்டான பலன்களை அது கொடுக்கும். அதாவது அஷ்டம சனிக்கு மட்டும். அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போது முதல் 10 வருடத்துல சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ராகு புத்திக்கு விதிவிலக்குகள் உண்டு. குரு புத்தி வந்து சனியுடைய நட்பு கிரகம். அப்போ ராகு புத்திக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து சனியுடைய பகை கிரக புத்திகள். அப்ப அந்த பகை கிரக புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அது பலன்களை கொடுக்கும். அது என்ன காரகத்துவத்துல இருக்கு, அது எங்க இருக்கு, அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, அதுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். அதாவது வேலை வாய்ப்புல இருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புல பிரச்சனை கொடுக்கும். படிப்புல இருந்தீங்கன்னாக்கா படிப்புல கொஞ்சம் பிரச்சனைகள், தடைகள், அது இல்லைனாக்கா மந்த நிலை, கொஞ்சம் டவுன் ஆகுறது, மார்க் எல்லாம் டவுன் ஆகுறது, இல்லைன்னா பரீட்சை எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணி வந்து ஃபெயில் ஆகுறது, இல்லை 2 மார்க் 3 மார்க்ல போறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து, அதாவது ஏற்றம் இருக்காது, ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கும், நிறைய வந்து பிரச்சனைகளை அதிகமா கொடுத்துட்டே இருக்கும் இந்த சனி பகவான். இந்த அஷ்டம சனி காலத்துல மட்டும் எந்த தசை புத்தியில, அதாவது சுக்கிரதசையில எந்த புத்தி நடக்குதோ அந்த புத்தி பகை கிரகமா சனி பகவானுக்கு இருந்துச்சுனாக்கா இது மாதிரியான கடுமையான விளைவுகளை கொடுத்து கஷ்டங்களை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களுக்கு விதிவிலக்குகள் உண்டு. அதுவும் லக்னத்துக்கு யோகராக இருந்தால், அந்த லக்னத்துக்கு வந்து சனி பகவான் வந்து நல்ல அமைப்புல இருந்தால் குரு நல்ல அமைப்புல வந்துருவார். குரு புத்தியில ஆரம்பித்து அது பிறகு வந்து சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, கேது புத்தி, இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ஒரு அமைப்புல வந்துடும். ஒரு வேலை வாய்ப்பு, தொழில், பொருளாதாரம் எல்லாமே நல்ல அமைப்புல கொடுத்துரும். உச்சமா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, பொதுவாவே உங்களுக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குது ஒரு சில பேருக்கு, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கு, அஷ்டம சனி முடிஞ்சா இல்லையான்னு தெரியல, இது வரைக்கும் எனக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னாக்கா, இப்ப அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் எனக்கு அந்த பிரச்சனைகள் தொடருது, என்னமே எனக்கு வருமானம், வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, இப்ப சுக்கிர பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகமானா இருக்கட்டுமே, அது சனி பகவானுக்கு நட்பு கிரகமா இருக்கட்டும், இல்ல பகை கிரகமா இருக்கட்டும், ஆனால் இந்த சுக்கிர பகவானுக்கு ஒண்ணு மறைவு ஸ்தானத்துல இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பார்வையில அந்த அந்த கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும், லக்னத்துக்கு அவயோகராக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை தான், அது பெருசா ஒண்ணும் இல்லை. ஏன்னா அஷ்டம சனியில தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை அதிகமா கொடுக்கும். இப்போ வந்து கிடையாது, இருந்தாலும் அந்த மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா கூட ஒரு நார்மலான ப்ராப்ளத்தை கொடுத்துனே, ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் ஆயிடுச்சுங்க, அந்த ப்ராப்ளம் வந்து இன்னமும் எனக்கு தொடருது, ஒரு கேஸ் ரீதியா தொடருது, ஒரு இல்லை நோய் நொடி பிரச்சனைகள் தொடருது, அந்த கடன் பிரச்சனை தொடருது, இல்லைனாக்கா அந்த கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலை, இல்லை பணம் வர முடியாத சூழ்நிலை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் தொடருது அப்படின்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா அது மாதிரி பண்ணும்.
இப்போ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எது வரைக்கும் வருது, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எவ்வளவு நாள் இருக்கு, இன்னும் ஒரு மாசம் இருக்கா, இல்ல 6 மாசம் இருக்கா, 1.5 வருஷம் இருக்கா? ஏன்னா பெரிய பெரிய புத்திகள் வந்து வருஷ கணக்குல போகும், 2 வருஷம், 1.5 வருஷம், 3 வருஷம் எல்லாம் போகும் பெரிய பெரிய புத்திகள். அந்த சனி புத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு புத்தி எல்லாம் லாங் டைம் எடுத்துக்கும். அந்த லாங் டைம் வந்து அது முடிகிற வரைக்கும் நீங்க பார்க்கணும். அது மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனை கொடுக்கும். மறைவு ஸ்தானத்துல இல்லைன்னாக்கா அந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது உடனே அந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு வேலை ஆரம்பிச்சிருப்பீங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கும், ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கும். அந்த மாற்றங்கள் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருக்கு. ஆனால் பணம் ஏன் வரல? இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன், ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டேன், இல்லை வந்து ஏதோ ஒரு வேலையில போய் சேர்ந்துட்டேன், ஆனா எனக்கு பணம் வரல. வேலையில சேர்ந்தா எம்ப்ளாய்க்கு பிரச்சனை வராது, இருந்தாலும் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான். ரொம்ப நாளா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அந்த தொழிலை விட்டுட்டு நான் எம்ப்ளாயா போக முடியாது. இப்ப அந்த தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன், தெரிஞ்ச தொழில் ஆரம்பிக்கிறேன், அந்த தெரிஞ்ச தொழில இப்போதைக்கு வருமானம் வரல, எனக்கு அது மாதிரியான இடத்துல நான் இல்லை அந்த இடம் வந்து சரியில்லையா, அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இடம் சரி இருக்கோ இல்லையோ, ஆக மொத்தத்துல அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வரைக்கும், அந்த முடிவு டேட் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள்னா அந்த வருமானம் வராம இருக்கிறது, கொடுத்த பணம் வராம இருக்கிறது, அது எல்லாமே. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அதாவது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட டேட் முடிஞ்ச உடனே அடுத்த புத்தி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதையும் நீங்க பார்க்கலாம். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அது எங்க இருக்கு, அதுவும் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா அது ப்ராப்ளத்தை கொடுக்கும், கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒருத்தருக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்துல ராகுக்கு இருக்கு, இன்னொன்னு உங்க லக்னத்துக்கும் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு, இல்ல அவயோகராக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த பிரச்சனைகள் தொடரும். அப்ப ராகு வந்து குருவோட வீட்டுல இருந்தா குரு வந்து சரியில்லைன்ற பட்சத்துல அந்த ராகுவோடைய புத்தியும் சரி இருக்காது உங்களுக்கு. அதன் பிறகு குரு புத்தி சரியா இருக்குமா அப்படின்னாக்கா குரு புத்தியும் சரி இருக்காது. அப்போ நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப செவ்வாயோட வீட்டுல இருக்கு, இப்ப வந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கு. அப்ப மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்துல அந்த புத்தி நடத்துற டைம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் புத்தி இருக்கு இல்லையா, அது முன்னாடியே அது அந்த அஷ்டம சனியில வந்திருக்கும், இல்ல அஷ்டம சனிக்கும் உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். அது இப்ப செவ்வாய்க்கு சொன்ன மாதிரி இப்ப ராகுக்கு சொன்ன மாதிரி குருவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து சனி புத்தி நடந்துட்டு இருக்கும். சனி புத்தி நடக்கும் போது இப்ப அஷ்டம சனி முடிவுக்கு வந்த பிறகு சனி புத்தியில கன்ஃபார்மா யாருக்குமே விடுதலை ஆகாது. நீங்க யாரை வேணா நீங்க எடுத்துங்க, உங்களுக்கு சுக்கிரதசையில சனி புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி விடுதலையான பிறகு எந்த வித மாற்றமும் தெரியலனாக்கா மாற்றம் தெரியாது, சனி புத்தியில மாற்றம் தெரியாது. சனி புத்தி முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சனி புத்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி புத்தி முடிஞ்சு அதன் பிறகு புதன் புத்தி கேது புத்தி எல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும். இதுக்கு மாதிரி நிறைய பேசலாம். இப்ப வந்து சுக்கிரதசைக்கு 1 2 இல்ல, ஒவ்வொரு புத்திக்கும் என்னென்ன பண்ணும், என்னென்ன அமைப்புல நீங்க பிரச்சனைகள் கொடுக்கும், இல்ல நல்ல பலன்களையும் ஒரு சில பேர் கொடுக்கும். நான் வந்து நெகட்டிவா இருக்குது, நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நல்லா இருக்கிறவங்க பார்த்து உஷாரா இருந்துக்கலாம், அவ்வளவுதான். சரி இப்படியெல்லாம் இருக்கா, நம்ம வந்து கொஞ்சம் போற பாதையில கொஞ்சம் பார்த்து போலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி இது யாராருக்கெல்லாம் இந்த வீடியோனாக்கா கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏன் இந்த கஷ்டத்துலயே நான் இருக்கிறேன், அஷ்டம சனி விடுதலையான பிறகு எதுக்கு இந்த கஷ்டம் வருது, சுக்கிரதசை நல்லா செய்யும்னு சொல்லுவாங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்றேன். நன்றி.